கடந்த சில நாட்களாகவே பிரேக்கிங் நியூஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா விசிகா குறித்த அந்த செய்திகள் தான். எப்போ அவங்க மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடே நாங்கள் நடத்த இருக்கோம், அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சியிலே ஒரு மாநாடு நடத்த இருக்கோம் அப்படிங்கிற அந்த அறிக்கையை விட்டாங்களோ அப்போலேருந்தே அவங்க பிரேக்கிங் நியூஸில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாநாட்டுக்காக திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு டிவிகே விஜய் அவர்களும் வரலாம், அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒருவேளை விசிகாவுக்கும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்க போகிறாங்களோ, அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோமே ஆனால் அவங்க அதிமுகவும் விசிகாவும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வந்த நிலையில் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நாங்கள் என்றைக்குமே திமுகவுடன் தான் நாங்கள் தொடர்வோம் அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் சொன்னது மூலமாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ மறுபடியும் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஆரவ் அர்ஜுனா வெளியிட்ட ஒரு பிரபலமான டிவி சேனல் கொடுத்த பேட்டி தான் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி அவர் என்னதான் பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம், வேணா அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் இரும்பரை. முன்னாடி சொன்ன மாதிரியே விசிகா கொடுத்த இந்த செய்திகள் தான் கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் பேசுபொருளாகவே இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் கள்ளக்குறிச்சி விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கு நடந்த விஷச்சாராயம் குடித்து இறந்த பொதுமக்களுடைய சோகம் இன்னைக்கு வரைக்குமே அங்கே வடுவாக இருக்கக்கூடிய நிலையில் அதே இடத்துல மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய மது ஒழிப்பு மாநாடை நடத்த இருக்கோம் அப்படிங்கிறத விசிகா சொல்லியிருந்தாங்க. இதில் கட்சி சாராமல் எல்லாருமே இதில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கலாம், அதிமுகவை சார்ந்தவரே இதில் கலந்துக்கலாம். ஆனால் இன்னும் அதற்காக அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இன்னும் அறிக்கையை கொடுக்கல அப்படிங்கிறத பிறகு திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த தனிப்பட்ட முறையில் கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த பேட்டி இது எல்லாமே சேர்த்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய புயலை அரசியலை கிளப்பி இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதிமுகவும் விசிகாவும் ஒன்றிணைய போகிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பேச்சு இருக்குது. ஏற்கனவே ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக தூது விடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் சொல்லியிருந்தார், அதிமுகவினுடைய கதவு திறந்தே இருக்கு, விசிகா வேணா எங்களோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒருவேளை அதிமுகவும் விசிகாவும் ஒன்றைய போகுதோ, ஒன்றா சேர போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. ஸ்டாலினுடைய அதாவது என்ன முதல்ல அவங்க சந்திக்க போனது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கு தான் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு 5 நிமிடங்கள் பேசியிருந்தாங்க. இது குறித்த நேர்காணல் நம்ம ஏற்கனவே திஸ் இஸ் தமிழில் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் சந்தித்ததில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் எப்போதுமே திமுகவுடன் தான் கூட்டணியில் தொடர்ந்து தொடர்வோம் அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சுது, விசிகாவும் திமுகவும் தங்களுடைய கூட்டணியில் சுமூகமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேச்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பார்த்தா மறுபடியும் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக தற்போது பதவி ஏற்றிருக்கக்கூடிய ஆரவ் அர்ஜுனா அவர்கள். ஸோ அவங்கள பற்றி நம்ம எல்லாருமே தெரியும். அவரை பற்றி சொல்கிறப்பே அவர் மேலே நம்ம எல்லாருக்கும் தெரியறது முக்கிய காரணமாக இருந்தது என்னென்னா, அவருடைய மாமனார் பிரபல மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதுவே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாகவும் பார்த்தோமேனால் ஆரவ் அர்ஜுனுக்கு முன்வைக்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் அவர் எனக்கு எந்த வகையில் நாங்கள் அரசியல் களத்திலேயோ அவரோட உதவியை நாங்கள் என்றைக்குமே சார்ந்து இருக்கலை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் விசிகாவோட சமீபத்திய மாநாடுகளில் ஆரவ் அர்ஜுனா அவங்களுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மாநாட்டுக்காக கிட்டத்தட்ட பார்க்குற விசிகாவினுடைய மாநாடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக காமிச்சது. மற்ற கார்ப்பரேட் லெவல் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரியான அந்த நிகழ்ச்சியை காமிச்சது. இது எல்லாத்தையுமே பார்க்குறப்போ ஆரவ் அர்ஜுனாவுடைய கை ரொம்ப ஓங்கி இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருந்தது. அதை தான் அந்த நேர்காணலில் நெறியாளர் அந்த கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. ஒருவேளை உங்கள் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சொல்லியிருந்தார், இல்லை நான் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே தலைவருக்கு தெரியும், அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும், நான் அவரை கேட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகாக பார்த்தோமேயானால் சில கேள்விகள் முக்கியமாக வைக்கப்பட்டது. ஏன் இன்னுமே குறிப்பிட்ட சீட்டுகள் மட்டும்தான் விசிகாவுக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் இல்லை அப்படிலாம் இல்லை, விசிகா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வட மாவட்டங்களில் விசிகாவினுடைய துணை இல்லாமல் திமுக வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆரவ் அர்ஜுன் சொல்லியிருந்தாங்க. இதுதான் தற்போது
தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே கொஞ்சம் மோதல் போக்கு இருக்குது, ஒரு பனிப்போர் ஒன்று இருக்குது அப்படின்னு நிறைய ஊடகங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது நிறைய நாளிதழ்களையும் வந்துக்கிட்டு இருந்த நிலையில் ஆரவ் அர்ஜுனாவுடைய இந்த பதிலானது ரொம்பவுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாதாரணமாக சினிமாவிலேருந்து வந்த ஒருத்தர் துணை முதல்வராக முடியுது அப்படின்னா ஏன் திருமாவால் முடியாதா அப்படின்னு அந்த ஒரு பதிலையும் அவர் வந்து வச்சுருக்கார். ஸோ இதில் யார் சினிமாவிலேருந்து துணை முதல்வர் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது அதோட உங்களோட பார்வைக்கே நான் வந்து விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே எங்களுக்கு ஏன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறப்போ கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணம் தான் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் மக்களுக்காக வந்து எப்போதுமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக விசிகா தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் விசிகான்னு வர்றப்போ கம்மியான ஓட்டுறதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு வந்து நெறியாளர் வந்து ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. இல்லை சார், நீங்கள் வந்து திமுக என்னதான் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கட்சி, அவங்க வந்து ஸ்டேட்லேயும் இருக்காங்க, சென்ட்ரல்லையும் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே அவங்களோட வாக்கு எண்ணிக்கையாக இருக்கட்டும், அவங்களுடைய அரசியல் களம் ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்களுக்கான உறுப்பினர்கள் வந்து மத்தியிலும் இருக்காங்க, மாநிலத்திலும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஒரு தரவுகளை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 40 இடங்களை பிரித்தாங்க. அப்போவுமே திமுக என்ன ஸ்டாண்டை முன்னெடுத்தாங்கன்னா, இங்கே கூட்டணி அப்படிங்கிற ஒன்று தான் அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. இன்னமும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே பெரிய கட்சியே கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கூட்டணி அப்படிங்கிற ஒன்று தான் இங்கே கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆரவ் அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சில டேட்டாக்களை அவர் வந்து முன் வச்சுருந்தார். கடந்த தேர்தலில் பார்த்த மேலே ஒரு பேச்சு இருக்குது, என்னென்னா அதிமுக வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா 37% வாக்குகளை வந்து பெற்றிருந்துச்சு. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 33% வாக்குகளை வந்து பெற்றிருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க. பாஜகவோட ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வைக்கிறப்போ சில பேருடைய வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு படு அடியாக இருக்கும். ஆனாலுமே 33% வாக்குகள் வந்து அவங்க பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் வியூகத்தோட அடிப்படையில் பார்த்தா இன்னுமே அதிமுக சீர்குலைஞ்சு போகலை, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை ஆரவ் அர்ஜுனாவோட இந்த பாயிண்ட் மூலமாக ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி கொண்டு போகலாம். இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் திமுகவோட கூட்டணியிலே இருக்கிறது? ஏன்னா கடந்த முறை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோமேனால் கடும் இழுபறி இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப கம்மியான சீட்டு தான் கொடுத்தாங்க. குறைந்தபட்சம் ஒரு டபுள் டிஜிட்டில் சீட்டு வரும் அப்படிங்கிறத விசிகா தொடர்பான முக்கிய தொண்டர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்த நிலையில் மீண்டும் பழையபடியே கம்மியான சீட்டு தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அவங்க அதற்கான வெற்றி வாகை வந்து சூடிட்டாங்க. ஆனால் ஆரவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்குன்னா, இன்னும் எவ்வளோ நாள் தான் விசிகா வந்து தனியாக இன்னும் இருக்கக்கூடிய சிங்கிள் சீட்டு மட்டுமே கிடச்சிக்கிட்டு நீங்கள் ஏன் அதை ஒரு சிறிய கட்சியாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் தனித்து களம் காணலாமே அப்படிங்கிற கேள்வியும் நெறியாளர் முன்வைக்கிறாங்க. ஆனால் அதற்கு அவர் சொன்ன பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா, இன்னும் அதுக்கான டைம் வரல, ஆனால் விசிகா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இதன் மூலமாக ஆரவ் அர்ஜுனா தன்னோட பேட்டியில் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, திமுக இங்கே வின் பண்ணதுக்கு காரணம் அவங்க தனித்து எல்லா இடங்கள்லையுமே ஸ்ட்ராங்காக இல்லை, கூட்டணியாக இருந்ததுனால தான் வந்து வின் பண்ண முடியுது. குறிப்பாக வட மாவட்டங்களில் விசிகா இல்லாட்டி அவங்களால இந்த அளவுக்கு வெற்றி வகையை வந்து சூடி இருக்க முடியாது, அவங்க வின் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார் ஆரவ் அர்ஜுன். இதற்கு வந்து கடும் எதிர்ப்பானது வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் விசிகாலே பார்த்தோமேனால் கடும் எதிர்ப்பானது வந்திருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பி ரவிக்குமார் அவர்கள் கடும் கண்டனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வட மாவட்டங்களில் விசிகா கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு ஆரவ் அர்ஜுனா சொல்கிறது வந்து அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையாக அவர் வந்து பேசுகிறாரு, இது ஏற்றுக்க முடியாது. ஸோ எம்பி ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்க கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆரவ் அர்ஜுனா சொல்லியிருக்க கருத்து பிரபல தொலைக்காட்சிக்கு அளித்த அந்த கருத்தானது, அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வட மாவட்டங்களில் விசிகா இல்லைனா திமுக தோற்றுருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து அரசியல் முதிர்ச்சி தன்மையற்றதாக இருக்குது. இதை கூட்டல் கழித்து கணக்காக இல்லாமல் நம்ம இங்கே திமுக கொள்கையோட தான் வந்து 40 தொகுதியிலுமே அதால் வெற்றி பெற முடிஞ்சுது, திமுகவினால் வெற்றி பெற முடிஞ்சுது அப்படிங்கிறத எம்பி ரவிக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா விசிகாவிலேயே ஏற்கனவே துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
இங்கே விசிகா இல்லாட்டி திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் எம்பி ரவிக்குமார் அவர்கள் அவருடைய கருத்து ரொம்ப தவறானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அரசியலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில் உண்மையில புகைச்சல் இருக்கா, இல்லை விசிகாக்குள்ளாரையே கருத்து மோதல் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக ராசா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே சனாதன சக்திகள் வந்து உள்ளே வந்துட்டாங்க, குறிப்பாக ட்ரிபிள் ஏன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் விசிகால. ஸோ அவருடைய பேச்சை ரொம்ப கவனிக்காதீங்க, அதை ரொம்ப நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ராசா சொல்லியிருக்காங்க. ஸோ விசிகால ஒருவேளை இதன் மூலமாக கடும் நெருக்கடியான வரக்கூடிய நிலையில் திருமாவளவன் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னா, அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா அப்படின்னா அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உதயநிதி எப்போ துணை முதல்வர் ஆக போகிறார் அப்படிங்கிறத நாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.